ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் கார்த்திகை சோமவாரம் 4வது வாரங்கிறனால நாங்கள் இன்றைக்கி திருச்சியிலிருந்து ஒரு 18 கிலோமீட்டரில் இருக்கிற நாகமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அலந்தூருங்கிற ஒரு கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருக்கிறோம். சிவன் கோயிலுக்கு. இங்கே அருள்பாலிக்கும் ஈஸ்வரன் காசி விஸ்வநாதர், அம்பாள் விசாலாட்சி அம்மா. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறேன். நான் பழங்காலத்து கோயில் தான். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டது. ரொம்ப பழசாக இருக்குது இது. ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இன்றைக்கி சங்கு பூஜை பண்ணுறாங்க. இது பாருங்கள், குருக்கள் எல்லாம் சங்கு பூஜைக்கு சங்கெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது லிங்கம் மாதிரியே வச்சு அது ஃபுல்லாக சங்கு வச்சுருக்குறாங்க. இது சுவாமிக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு இந்த சங்கு கும்பம் வச்சுருக்குறாங்கல்ல, கும்பத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது கடைசி சோமவாரங்கிறதுனால எனக்கு இந்த காட்சியை கொடுத்துருக்குறான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு படிச்சிருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பழங்காலத்து சிவன் கோயில் தான் இது. சிவன் இங்கே கருணாகம் குடி வாழ்கிறதா சொல்கிறாங்க. அங்கே குருக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. கருணாகம் போயிட்டுருக்குது. பெரிய கருணாகம் இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை யாரையும் எதுவும் பண்ணுறது அது பாட்டு அது பாட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இது. எல்லோரும் நானும் இந்த கோயிலை தரிசிக்கணும். நீங்களும் இந்த கோயில் பார்க்கணுன்ட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.